அந்த டைரியையும் ஆல்பத்தையும் பார்த்ததும் அகிலாவிற்குள் ஒரு இனம் புரியாத ஆர்வம் பிறந்தது. வசந்த் எப்போதும் தனது கேஸ் ஃபைல்களை மிகவும் ரகசியமாக வைத்திருப்பார். ஆனால் இது பார்ப்பதற்கு ஒரு பழைய ஆல்பம் போல தெரிந்தது. ஒருவேளை வசந்தின் சிறுவயது புகைப்படங்களாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் அவள் மெதுவாக அதை எடுக்க கையை நீட்டினாள். அவளது விரல்கள் அந்த அட்டையை தொடப்போன அந்த நொடி திடீரென்று ஒரு வலுவான கை மின்னல் வேகத்தில் வந்து அவளது மணிக்கட்டை பற்றியது. அதிர்ச்சியில் அகிலாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. ஆ என்று ஒரு மெல்லிய அலறலுடன் அவள் சட்டென திரும்பி பார்த்தாள். அங்கே வசந்த் நின்றிருந்தான். அவனது கண்கள் ஒரு விதமான பதற்றத்தையும் எச்சரிக்கையும் ஒன்று சேர காட்டின. வசந்த், என்ன இது? ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க என்று மூச்சிறைக்க கேட்டாள் அகிலா. வசந்த் அவளது கையை மெதுவாக விடுவித்தான். ஆனால் அவனது பார்வை அந்த ஃபைலின் மீதே இருந்தது. இங்கே என்ன பண்ணுற அகிலா? எதுக்காக இதை எடுக்க பார்க்குற என்று கேட்டான். அகிலா பதற்றத்தை மறைத்து கொண்டு, இல்லை, சும்மா அதை பார்த்தேன், ஏதோ ஃபோட்டோ ஆல்பம் மாதிரியே இருக்குது, அதான் உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோஸ் இருக்குமோன்னு பார்க்கலான்னு என்று இழுத்தாள். வசந்த் சட்டென அந்த ஃபைலை தன் கைக்குள் இழுத்து அணைத்து கொண்டான். இல்லை அகிலா, இது ஆல்பம் எல்லாம் இல்லை, இது கேஸ் சம்பந்தமான ஆவணங்கள். இதில் கொடூரமாக மர்டர் நடந்த இடத்தோட ஃபோட்டோ, இரத்தக்கரை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீ இப்போ இருக்கிற நிலைமையில் இதை பார்த்தா மனசு பாதிச்சிரும், அதான் தடுத்தேன். இதெல்லாம் உனக்கு வேண்டாம் என்று நிதானமாக சொன்னான். அகிலா அவனது பேச்சை நம்பினாள். ஓ அப்படியா, நான் சும்மா ஃபோட்டோன்னு நினச்சி எடுக்க வந்தேன், நீங்களே வச்சிக்கோங்க என்று சொல்லி கையை உதறிக்கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினாள். அவள் அறையை விட்டு வெளியேறிய பிறகுதான் வசந்திற்கு உயிர் திரும்ப வந்தது. அவனது நெற்றியில் பயத்தில் வியர்வை அரும்பி இருந்தது. நீண்ட ஒரு பெருமூச்சை விட்டு தன் சட்டையாலேயே வியர்வையை துடைத்து கொண்டான். அப்பாடா, இன்னைக்கு ஒரு வழியா தப்பிச்சோம். அவன் அறையை விட்டு வெளியே வந்தான். வெற்றி மற்றும் சந்தியாவின் திருமணத்திற்கு இரு குடும்பத்தாரும் சம்மதம் தெரிவித்த பிறகு ஆகாஷின் வீட்டில் நிலவிய அந்த பதற்றம் மறைந்து ஒரு இனிய மகிழ்ச்சி குடிபுகுந்தது. வர்ஷினியும் அகிலாவும் சந்தியாவை தங்களுக்குள் ஒருத்தியாக ஏற்றுக்கொண்டு சகஜமாக பேசத் தொடங்கினர். சரவணனின் அம்மாவின் கண்களில் தன் மகனை இழந்த சோகத்திற்கு இடையே தன் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்வு அமையப் போகிறது என்ற நிம்மதி தெரிந்தது. அனைவரும் சிரித்து பேசிக்கொண்டிருந்த வேளையில் சுப்பையா மெதுவாக ஆகாஷை தனியாக ஓரமாக அழைத்து சென்றார். அவர் குரலில் இப்போது பழைய ஆவேசம் இல்லை, ஆனால் ஒருவித தயக்கம் இருந்தது. ஆகாஷ், இங்கே பாரு, நீ சொன்னதுக்கெல்லாம் நான் சம்மதிச்சிட்டேன். இப்போ பேசி முடித்த மாதிரி கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவங்க எங்கே தங்குவாங்க? இந்த வீட்டில் ஏற்கனவே இட நெருக்கடியாக இருக்குது என்று இழுத்தார் சுப்பையா. ஆகாஷ் தன் தந்தையின் கவலையை புரிந்து கொண்டு சிரித்தான். அப்பா, இவங்க நம்ம வீட்டில் தங்க மாட்டாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீங்கள் பயப்படாதுங்க. இவங்க தங்குறதுக்கு நல்ல பாதுகாப்பு வசதியோட ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி வச்சுருக்கேன். இவங்க அங்கே தான் தங்குவாங்க. பாதுகாப்புக்கும் ஆளுங்க இருப்பாங்க. இப்போ நிம்மதியா என்று அவன் கேட்க சுப்பையா ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு தலையசைத்தார். அந்த தருணத்தில் வீட்டின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து அவர்களது குடும்ப வக்கீல் கையில் ஒரு கருப்பு நிற ஃபைலுடன் இறங்கி வந்தார். அவரது முகம் சற்றே தீவிரமாக இருந்தது. அவரை பார்த்ததும் ஆகாஷும் வசந்தும் எழுந்து வந்தனர். வாங்க வக்கீல் சார், என்ன இந்த நேரத்தில் என்று ஆகாஷ் கேட்டான். வக்கீல் இருவரையும் தீர்க்கமாக பார்த்து சொன்னார். ஆகாஷ், வசந்த், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன். ஆகாஷ் மேலே அந்த பழைய கொலைக்கேஸ் இருக்குல்ல, அதோட விசாரணை நாளைக்கு நடக்குது. நீதிபதி முன்னாடி நம்ம ஆஜராகணும். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சரியாக அங்கே வந்துடுங்க. ஆகாஷ் ஒரு நிமிடம் தன் பழைய கசப்பான நினைவுகளில் ஆழ்ந்தான். ஆனால் அருகில் இருந்த வசந்த் அவன் தோளை தட்டி தைரியம் கொடுத்தான். கண்டிப்பாக வந்துடுறோம் சார். நாளைக்கு கோர்ட்டில் நீதி தேவதை யார் பக்கம் இருக்காங்கன்னு பார்த்துடலாம் என்று வசந்த் உறுதியாக சொன்னான்.
வக்கீலும் சரி நான் வர்றேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து விடைபெற்றார். மறுநாள் காலை சூரியன் உதிக்கும் முன்பே வர்ஷினி எழுந்து விட்டாள். குளித்து முடித்து ஈர கூந்தலுடன் பூஜை அறையில் விளக்கேற்றினாள். ஆனால் அகிலாவின் மனமோ அமைதியாக இல்லை. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பது போல அவளது நிலை இருந்தது. ஆகாஷ் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்பட்டால் அவள் உடன் பிறந்த அண்ணன் அஸ்வின் குற்றவாளி என சிறைக்கு செல்வான். ஒருவேளை ஆகாஷ் தண்டிக்கப்பட்டால் அவளது புகுந்த வீட்டாரின் வாழ்வு இருண்டுவிடும். யார் பக்கம் நீதி சாயும்? எரியும் தீபத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அகிலா. அவளது மௌனமான பிரார்த்தனையில் கண்ணீரும் கலந்திருந்தது. சரியாக காலை 9 மணி. அனைவரும் தயாராகி நீதிமன்றத்திற்கு புறப்பட்டனர். 10 மணிக்கு நீதிபதி தனது இருக்கையில் அமர ஆகாஷ் மீதான கொலை வழக்கின் விசாரணை தொடங்கியது. முதலில் ஆகாஷ் கூண்டில் ஏற்றப்பட்டான். அவனது வக்கீல் எழுந்து, யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் ஆகாஷ் ஒரு நேர்மையான அதிகாரி. திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியில் அவர் சிக்க வைக்கப்பட்டுள்ளார். அவர் இந்த கொலையை செய்யவில்லை என்று தனது வாதத்தை தொடங்கினார். அடுத்ததாக ராயப்பன் சாட்சி கூண்டில் ஏற்றப்பட்டார். முந்தைய இரவு வசந்த் கொடுத்த அழுத்தத்தாலோ அல்லது தன் மனசாட்சியின் உறுத்தலாலோ அவர் உண்மைகளை உடைக்கத் தொடங்கினார். ஐயா, அஸ்வின் தான் இந்த கொலைக்கு முழு முதல் காரணம். அவன் சொன்னதை கேட்டு தான் நாங்கள் ஆகாஷ் மேலே பழிய போட்டோம் என்று அவர் வாக்குமூலம் அளித்தார். இதைத் தொடர்ந்து அஸ்வின் கூண்டில் ஏற்றப்பட்டான். ஆனால் அவன் முகத்திலோ எந்த பயமும் இல்லை. யுவர் ஆனர், இதெல்லாம் சுத்த பொய். வசந்த் ஒரு போலீஸ் அதிகாரினால ராயப்பனை மிரட்டியோ அல்லது பணம் கொடுத்தோ இப்படி பேச வச்சிருக்கான். அந்த சரவணனுக்கும் வர்ஷினிக்கும் தொடர்பு இருந்த அந்த வீடியோ ஆதாரத்தை நான் ஏற்கனவே ஒப்படைச்சிட்டேன். தன்னோட மனைவியோட நடத்தையில் சந்தேகப்பட்டு ஆகாஷ் தான் ஆத்திரத்தில் அந்த சரவணனை கொன்னுட்டு இப்போ என் மேலே பழி போடுறான். நான் அந்த நேரத்தில் அந்த இடத்திலேயே இல்லை என்று ஆக்ரோஷமாக வாதிட்டான். உடனே ஆகாஷின் வக்கீல் ஒரு கவரில் இருந்த புகைப்படங்களையும் தடயவியல் அறிக்கையையும் சமர்ப்பித்தார். யுவர் ஆனர், இது கொலை நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட மரக்கட்டை. இதில் அஸ்வினின் கைரேகைகள் மிக தெளிவாக பதிவாகியுள்ளன. இதுவே அவர் அங்கே இருந்தார் என்பதற்கு சாட்சி என்றார். அஸ்வினின் வக்கீலோ உடனே குறுக்கிட்டார். யுவர் ஆனர், இந்த ஒரு கைரேகையை வைத்து அஸ்வினை எப்படி குற்றவாளி என்று சொல்ல முடியும்? அந்த தடியை அவர் எப்போதோ தொட்டிருக்கலாம். ஆனால் அதே இடத்தில் ஆகாஷின் கைத்தடங்கள் பல இடங்களில் கிடைத்ததால் தானே போலீசார் அவரை முதலில் கைது செய்தார்கள். எனவே இந்த ஒரு ஆதாரத்தை மட்டும் வைத்து எனது கட்சிக்காரரான அஸ்வினை தண்டிக்க முடியாது என்று தர்க்க ரீதியாக பேசினார். நீதிமன்றத்தில் ஒரு நிமிடம் நிசப்தம் நிலவியது. நீதிபதி தனது குறிப்புகளை பார்த்தார். வர்ஷினியின் இதயம் படபடவென துடித்தது. நீதிபதி தனது இருக்கையிலிருந்து நிமிர்ந்து பார்த்து தீர்ப்பை வாசிக்கத் தொடங்கினார். இந்த வழக்கின் விசாரணையில் இப்போது புதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அஸ்வினின் கைரேகை கொலைக்கருவில் இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அதே சமயம் ஆகாஷின் கைரேகைகள் அங்கிருந்தது ஏன் என்ற கேள்விக்கும் சரியான விடை கிடைக்கவில்லை. 2 தரப்பு வாதங்களும் வலுவாக இருப்பதால் இன்று இறுதி தீர்ப்பை வழங்க முடியாது. எனவே இந்த வழக்கை அடுத்த 15 நாட்களுக்கு ஒத்திவைக்கிறேன். காவல்துறை அஸ்வினின் அலிபியை, அதாவது அவர் அந்த இடத்தில் இல்லை என்ற வாதத்தை குறித்து தீவிர விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இந்த வழக்கு முடியும் வரை அஸ்வின் தனது பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். அவர் இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது. வாரத்திற்கு ஒரு முறை அருகிலுள்ள காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும். சாட்சிகளையோ அல்லது வர்ஷினியையோ மிரட்ட முயற்சித்தால் அஸ்வினின் ஜாமீன் உடனடியாக ரத்து செய்யப்படும். ஆகாஷின் தற்காலிக ஜாமீன் நீட்டிக்கப்படுகிறது. ஆனால் அவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நீதிபதி எழுந்து செல்ல முற்பட வசந்த் குறுக்கிட்டு ஒரு புதிய குண்டை தூக்கி போட்டான். யுவர் ஆனர், அஸ்வினுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. அஸ்வின் தப்பித்து செல்ல திட்டமிட்டுள்ளான் என்பதற்கான ஆதாரம் எங்களிடம் உள்ளது. மேலும் கொலை நடந்த இடத்தில் அஸ்வினின் கைரேகை கிடைத்தது மட்டுமல்ல, அங்கு சிதறியிருந்த அஸ்வினின் சட்டை பொத்தான் ஒன்றையும் நாங்கள் கண்டெடுத்துள்ளோம். இது அவர் அங்கே நேரடியாக கொலையில் ஈடுபட்டார் என்பதை உறுதிப்படுத்துகிறது.
இவரை வெளியே விட்டால் இந்த வழக்கை திசை திருப்பி விடுவார். வசந்த் சமர்ப்பித்த அந்த ஆதாரங்களையும் அஸ்வினால் சாட்சிகளுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலையும் தீர்க்கமாக பரிசீலித்த நீதிபதி தனது கண்ணாடியை சரி செய்தபடி அஸ்வினை ஏறிட்டு பார்த்தார். வசந்த் சமர்ப்பித்த ஆதாரங்கள் மற்றும் வாதங்களில் உண்மை இருப்பதாக இந்த நீதிமன்றம் கருதுகிறது. குறிப்பாக அஸ்வின் ஒரு செல்வாக்குமிக்க நபர் என்பதால் அவர் வெளியே இருந்தால் இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான ராயப்பனின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் கைரேகை ஆதாரம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு நபரின் இருப்பை உறுதிப்படுத்தும் அறிவியல் பூர்வமான சான்று. அஸ்வினின் தரப்பு வக்கீல் ஏதோ குறுக்கிட முயல நீதிபதி கையை உயர்த்தி அவரை தடுத்தார். எதிரி தரப்பு வக்கீல் அலிபி வாதத்தை முன்வைத்தாலும் அதற்குரிய வலுவான ஆதாரங்களை இன்னும் சமர்ப்பிக்கவில்லை. எனவே அதிகாரி வசந்தின் கோரிக்கையை ஏற்று அஸ்வினின் ஜாமீன் மனு இந்த நிலையில் நிராகரிக்கப்படுகிறது. பெயில் ரிஜெக்டட். இந்த வார்த்தையை கேட்டதும் அஸ்வினின் முகம் பேயறைந்தது போலானது. நீதிபதி தொடர்ந்தார். மேலும் அஸ்வினை உடனடியாக 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். காவல்துறை அவரை காவலில் எடுத்து விசாரிக்க தேவைப்பட்டால் முறைப்படி மனு தாக்கல் செய்யலாம். அதே சமயம் ஆகாஷ் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னும் முழுமையாக நீக்கப்படவில்லை என்பதால் அவர் தனது தற்காலிக ஜாமீனில் தொடரலாம். ஆனால் அவர் நீதிமன்ற அனுமதியின்றி தனது ஊரை விட்டு வெளியேறக்கூடாது. வழக்கு விசாரணை 15 நாட்களுக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. டக் 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 என்று நீதிபதி தனது சுத்தியலால் மேஜையை தட்டிவிட்டு எழுந்து சென்றார். முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு ஆகாஷின் வீட்டில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவியது. நீதிமன்றத்தின் முதல் விசாரணை முடிந்து 15 நாட்கள் இடைவெளி இருந்த அந்த தருணத்தில் வசந்த் அகிலாவை வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். அஸ்வின் மீதான கேஸ் ஒருபுறம் தீவிரமாக ஓடிக்கொண்டிருந்தாலும் தன் மனைவியையும் வளரும் குழந்தையையும் கவனிப்பதில் வசந்த் எந்த குறையும் வைக்கவில்லை. மருத்துவமனையில் மருத்துவர் அகிலாவை பரிசோதித்துவிட்டு முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகையுடன் வசந்தை பார்த்தார். மிஸ்டர் வசந்த், அகிலாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப நார்மலாக இருக்குது. போன மாதம் இருந்த அந்த பலவீனம் இப்போ இல்லை. உடம்பு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அகிலா, நீங்கள் மெடிசின்ஸ் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக எடுத்துக்கிறீங்க போல. வெரி குட் என்றார் டாக்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு போயிடலாம் என்று சொல்லிவிட்டு அவர் தனது அறைக்குள் நுழைந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்க ஆரம்பித்தார். பின்பு வெளியே வந்து அவர்களிடம் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பற்றிய விளக்கம் அளித்து கொண்டிருந்தார். பேபி ரொம்ப நல்லா இருக்குது. பேபியோட ஹார்ட் பீட்டெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. அகிலா மெலிதாக புன்னகைக்க வசந்த் குறுக்கிட்டு, டாக்டர், இப்போ அவளுக்கு அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்கிறா. அப்புறம் சரியாக தூங்குறதும் இல்லை. அது எதனால் என்று கேட்டான். டாக்டர் அகிலாவை பார்த்து, தலைவலி வர்றதுக்கு முக்கிய காரணமே ஸ்ட்ரெஸ் தான் அகிலா. எதையாவது போட்டு மனசில் குழப்பிக்கிட்டே இருந்தால் அது குழந்தையையும் பாதிக்கும். இப்போதைக்கு மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த மாதம் ஒரு முக்கியமான ஸ்கேன் எடுக்கணும். அதுக்கு ப்ரிப்பேராக வாங்க. அப்புறமா நிறைய ஃப்ரூட்ஸ், கீரை, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. முக்கியமாக மனசை லேசாக வச்சுக்கோங்க என்று அறிவுரை வழங்கினார். மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்ததும் வசந்த் காரை ஒரு பெரிய பழக்கடைக்கு முன்னால் நிறுத்தினான். மருத்துவர் சொன்னது போலவே அவளுக்கு தேவையான ஆப்பிள், மாதுளை மற்றும் பல சத்தான காய்கறிகளை பார்த்து பார்த்து வாங்கினான். குடும்ப வேலைகளையும் போலீஸ் கேஸ்களையும் கவனிக்கும் அதே கைகளுடன் தன் மனைவிக்காக பைகளை சுமந்து வந்து காரில் வைத்தான். கார் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அகிலா ஜன்னல் வழியாக வெறித்து பார்த்து கொண்டே பேசத் தொடங்கினாள். வசந்த், நீங்கள் என் மேலே இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க. எனக்கு பிடிச்சதையெல்லாம் வாங்கி தரீங்க. ஆனால் மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் எதை வாங்கி கொடுத்தாலும் என்னால் அதை முழுசாக அனுபவிக்க முடியல. என்னோட மனசு முழுக்க ஏதோ ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்கு என்றாள் அகிலா. வசந்த் ஒரு கணம் காரின் வேகத்தை குறைத்துவிட்டு அவளை திரும்பி பார்த்தான். அகிலா, நான் முன்னாடியே சொன்னது தான், சில விஷயங்களை நாம் நினச்ச நேரத்தில் மாற்ற முடியாது. உன்னோட குடும்பம், உன் அண்ணனோட நினைவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும்
இப்போ உன் முன்னாடி இருக்கிற நிஜத்தை நீ பார்க்கணும். அகிலா கண்கலங்க, எல்லாரும் என் அண்ணனை ஒரு குற்றவாளியாகவே பார்க்குறீங்க. என் முன்னாடியே அவனை அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்க துடிக்கிறீங்க. போதாதுன்னு என்னோட அப்பா அம்மா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த சூழலில் நான் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும் என்று கேட்டாள். வசந்த் பெருமூச்சு விட்டு அவளது கையை மெதுவாக பற்றினான். நடந்ததை நினச்சி கவலைப்படாத அகிலா. ஒரு போலீஸ் அதிகாரியா சில உண்மைகள் எனக்கு தெரியும். ஆனால் உன்னோட கணவனா அந்த உண்மைகளை இப்போவே உங்ககிட்ட சொல்லி உன்னை உடைக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு நாள் எல்லா உண்மையும் உன் முன்னாடி நிற்கும். அப்போ நீயே புரிஞ்சுக்குவ. ஆனால் அன்னைக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ அகிலா. அதனால் தயவு செஞ்சு இப்போ எதையும் யோசிக்காமல் மனசை ஃப்ரீயாக விடு, ரிலாக்ஸ் ஆயிரு. நமக்காக இல்லைன்னாலும் உனக்குள்ள வளர்ற அந்த ஜீவனுக்காகவாவது நீ சந்தோஷமாக இருக்கணும் என்று கனிவோடு கூறினான். வசந்தின் பேச்சில் இருந்த அந்த தீர்க்கமான உண்மை அகிலாவை சற்று மௌனமாக்கியது. வசந்த் சொன்ன அந்த உண்மை என்னவாக இருக்கும் என்ற அச்சம் அவளுக்குள் இருந்தாலும் அவனது பாசத்தின் முன்னால் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. 15 நாட்களுக்கு பிறகு வந்த அந்த விடியல் வர்ஷினியின் வீட்டில் ஒருவித அமைதியற்ற சூழலையே ஏற்படுத்தி இருந்தது. அஸ்வினுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டுவதில் வசந்த் இரவு பகலாக கண் விழித்து பணியாற்றியிருந்தான். இன்று அந்த உழைப்பிற்கான பலன் கிடைக்குமா என்பதுதான் அனைவரின் கேள்வியாகவும் இருந்தது. சரியாக காலை 10 மணிக்கு அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். நீதிமன்ற விசாரணைக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருந்த நிலையில் வக்கீல் அலுவலகத்தில் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருந்தது. வசந்த் கடந்த 15 நாட்களாக உறக்கமின்றி அலைந்து திரிந்து சேகரித்த ஆதாரங்கள் அனைத்தும் இன்று அஸ்வினின் தலைவிதியை தீர்மானிக்கப் போகின்றன. வசந்த், நாமக்கல் முதல் கன்னியாகுமரி வரை நீங்கள் திரட்டின தகவல்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அஸ்வின் தரப்பு வக்கீல் ரொம்ப புத்திசாலி, எதையும் அத்தனை லேஸில் ஒத்துக்க மாட்டார் என்று வக்கீல் எச்சரித்தார். வசந்த் நிதானமாக சொன்னான், அவர் ஒத்துக்கலனாலும் பரவாயில்லை சார், உண்மைகள் பேசும். இன்னைக்கு அஸ்வினோட அத்தனை அசிங்கங்களும் வெளிச்சத்துக்கு வரும். காலை 10:30 மணி. நீதிமன்றம் பரபரப்பாக இருந்தது. நீதிபதி தனது இருக்கையில் அமர்ந்ததும் அஸ்வின் கூண்டில் ஏற்றப்பட்டான். கடந்த 15 நாட்கள் சிறைவாசம் அவன் முகத்தில் ஒருவித களைப்பை கொடுத்திருந்தாலும் திமிர் குறையவில்லை. ஆகாஷ் தரப்பு வக்கீல் எழுந்து தனது வாதத்தை தொடங்கினார். இவரான இந்த 15 நாட்களில் அஸ்வின் எவ்வளவு பெரிய சமூக விரோதி என்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். இவர் ஒரு கொலை குற்றவாளி மட்டுமல்ல, பல பெண்களின் வாழ்க்கையை திட்டமிட்டு சீரழித்தவர் என்றார். அஸ்வின் தரப்பு வக்கீல் உடனே குறுக்கிட்டு நக்கலாக சிரித்தார். ஆதாரமே இல்லாம பேசுறது ஆகாஷ் தரப்புக்கு வழக்கமா போச்சு. பல பொண்ணுங்களை ஏமாத்தினாருன்னு மொட்டையா சொன்னா எப்படி? ஏதாவது ஒரு பொண்ணோட பெயரை சொல்ல முடியுமா? இல்லை அதுக்கான ஆதாரம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா என்று சவாலாக கேட்டார். ஆகாஷ் தரப்பு வக்கீலோ சற்றும் பதறாமல், நிச்சயமாக ஆதாரம் இருக்கிறது யுவர் ஆனர், இதோ முதல் ஆதாரம் என்று கூறி ஒரு மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்தார். அஸ்வினால் பலவந்தமாக பாலியல் கொடுமை செய்யப்பட்ட ஒரு பெண் தனது குழந்தையை பெற்றுவிட்டு பிரசவத்தின் போது இறந்துவிட்டாள். அந்த குழந்தையின் பெயர் பொம்மி. இதோ அந்த சிறுமி பொம்மி. சிறுமி பொம்மி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட அஸ்வினின் முகம் சட்டென மாறியது. வக்கீல் தொடர்ந்தார், யுவர் ஆனர், அஸ்வினுக்கும் இந்த பொம்மிக்கும் எடுக்கப்பட்ட DNA ரிப்போர்ட் இது. இதில் அஸ்வின் தான் பொம்மியின் தந்தை என்பது 100% அறிவியல் பூர்வமாக உறுதியாகிறது. சொந்த குழந்தையையே அனாதையாக்கிய இந்த மனிதன் ஒரு கொலை செய்ய தயங்குவானா? அஸ்வின் தரப்பு வக்கீல் விடவில்லை. யுவர் ஆனர், DNA ரிப்போர்ட் ஒரு தனிப்பட்ட விஷயம். ஏதோ ஒரு பெண்ணுடன் இவருக்கு தொடர்பு இருந்திருக்கலாம். அது காதலாக கூட இருந்திருக்கலாம். அதை வைத்து இவர் பல பெண்களை ஏமாற்றினார் என்று ஒட்டுமொத்தமாக கூற முடியாது. ஒருவனின் தனிப்பட்ட ஒழுக்கத்தை வைத்து கொலை வழக்கை விசாரிக்க கூடாது என்று வாதாடினார். நீதிபதி யோசனையில் ஆழ்ந்தபோது ஆகாஷ் தரப்பு வக்கீல் குரலை உயர்த்தினார். சரி யுவர் ஆனர், பொம்மி ஒரு ஆதாரம் என்றால் இதோ நேரடி சாட்சியமாக இன்னொன்று. மஞ்சு, உள்ளே வாங்க. நீதிமன்ற கதவுகள் திறக்கப்பட மஞ்சு ஆவேசத்துடன் உள்ளே நுழைந்தாள்.
அவளை பார்த்ததும் அஸ்வின் அதிர்ச்சியில் உறைந்து போனான். பல ஆண்டுகளுக்கு முன்னால் மிரட்டி துரத்திவிட்ட மஞ்சு இங்கே எப்படி வந்தாள்? மஞ்சு சாட்சி கூண்டில் ஏறி சொன்னாள், ஐயா, நான் அஸ்வினுடன் கல்லூரியில் படித்தேன். காதல் என்று சொல்லி என்னை ஏமாற்றினான். எனது தனிப்பட்ட புகைப்படங்களை ரகசியமாக எடுத்து வைத்துக்கொண்டு அதை காட்டி என்னை மிரட்டினான். என்னை போலவே இன்னும் பல பெண்களை மிரட்டி தன் இச்சைக்கு பயன்படுத்தியிருக்கிறான் என்று அஸ்வினின் அசிங்கமான பக்கங்களை ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே இருந்தாள். அஸ்வினுக்கு கோபம் தலைக்கேறியது. நோ, இவ சொல்றதெல்லாம் பொய். இந்த வசந்த் இவளுக்கு பணம் கொடுத்திருக்கான் என்று கத்தினான். ஆனால் வசந்த் அந்த பக்கம் திரும்பி ஒரு மர்மமான புன்னகையை சிந்தினான். அனைத்து ஆதாரங்களையும் கேட்ட நீதிபதி தனது இறுதி முடிவை அறிவித்தார். இந்த நீதிமன்றம் மஞ்சுவின் சாட்சியத்தையும் பொம்மைக்கான DNA அறிக்கையையும் மறுக்க முடியாத ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்கிறது. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 376 கற்பழிப்பு மற்றும் மோசடி மற்றும் 317 குழந்தையை கைவிடுதல் ஆகியவற்றின் கீழ் அஸ்வின் குற்றவாளி என தீர்மானிக்கப்படுகிறது. இதற்காக அஸ்வினுக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் பொம்மியின் எதிர்காலத்திற்காக 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது. அஸ்வினை உடனடியாக சிறைக்கு அழைத்து செல்ல உத்தரவிடப்படுகிறது. நீதிமன்றத்தில் ஒரே சலசலப்பு. ஆனால் நீதிபதி தொடர்ந்தார். இருப்பினும் சரவணன் கொலை வழக்கை பொறுத்தவரை அஸ்வினின் தீய குணம் நிரூபிக்கப்பட்டாலும் கொலை நடந்த தருணத்தில் அவர் அங்கே இருந்தார் என்பதற்கான நேரடி சாட்சிகள் இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை. எனவே கொலை வழக்கில் ஆகாஷ் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. ஆகாஷ் ஜாமீனில் மட்டுமே தொடர முடியும். கொலை வழக்கு குறித்த அடுத்த கட்ட இறுதி விசாரணை இன்னும் 2 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. அதற்குள் வசந்த் கொலைக்கான இறுதி ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். நீதிபதி சுத்தியலால் மேசையை தட்ட அஸ்வினுக்கு கைவிலங்கு மாட்டப்பட்டது. அஸ்வின் சிறைக்கு சென்றாலும் ஆகாஷின் கழுத்தில் தொங்கும் கொலைப்பழி இன்னும் நீங்கவில்லை. வசந்தின் கைகளில் இனி இருக்கும் அந்த 48 மணி நேரம்தான் ஆகாஷின் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறது. நீதிமன்றம் கொடுத்த அந்த 48 மணி நேர கெடு ஒரு வெடிகுண்டின் கடிகார முள் டிக் 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 என்று ஓடுவது போல இருந்தது. அஸ்வின் 7 வருட தண்டனையுடன் சிறைக்கு சென்றாலும் அவன் செய்த கொலைகளுக்கு உரிய தண்டனை கிடைக்கவில்லை என்றால் அவன் மீண்டும் தன் பண பலத்தால் வெளியே வந்துவிடுவான் என்பதில் வசந்த் உறுதியாக இருந்தான். அஸ்வினின் கூட்டாளியான செல்வமும் குணாவும் இப்போது தலைமறைவாக இருந்து கொண்டு அஸ்வினை காப்பாற்ற துடித்தனர். ஆனந்த் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்ததால் அவர்களுக்கு போராடுவது சற்று கடினமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அஸ்வின் உள்ளே இருந்தால் அவர்களின் சாம்ராஜ்யமே சரிந்துவிடும். எனவே அவர்கள் எப்படியாவது அஸ்வினை வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்று போராடினார்கள். டேய், அந்த பழைய குடோன் ஏரியாவில் இருக்கிற எல்லா CCTV கேமராவையும் அடித்து உடைங்கடா. அந்த ஹார்ட் டிஸ்கை கொண்டு வந்து எரிங்க. நம்ம அஸ்வின் அங்கே வந்ததுக்கு ஒரு அடையாளமும் அங்கே கிடைக்கக்கூடாது என்று செல்வம் வெறித்தனமாக கட்டளையிட்டான். அவர்கள் அந்த பகுதி முழுக்க அலைந்து திரிந்து டிஜிட்டல் ஆதாரங்களை ஒவ்வொன்றாக சிதைத்தனர். ஒவ்வொரு கேமராவையும் இரும்பு தடிகளால் அடித்து நொறுக்கி ஆதாரங்கள் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்களை தீயிட்டு கொளுத்தினர். அந்த பகுதியில் இருந்த கடைக்காரர்களை மிரட்டி அனைத்து ஆதாரங்களையும் திரட்டினார்கள். அவற்றை ஒன்று விடாமல் நெருப்பிலிட்டு கொளுத்தினார்கள். தாங்கள் வந்து சென்றதை யாரிடமாவது சொன்னால் உங்கள் குடும்பம் உயிரோடு இருக்காது என்று அதிரடியாக மிரட்டினார்கள். மறுபுறம் வசந்த் மற்றும் ஆகாஷ் அந்த நள்ளிரவு நேரத்தில் சரவணன் கொல்லப்பட்ட அந்த பழைய கிடங்கிற்கு விரைந்தனர். அவர்களுக்கும் இதுதான் இறுதி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மட்டும் நழுவ விட்டுவிட்டால் இத்தனை வருட கஷ்டங்களுக்கு பலன் இல்லாமலேயே போய்விடும். அவர்களின் கார் இருளில் சீறி பாய்ந்தது. வசந்த், இந்த போராட்டத்தில் நமக்கு வெற்றி கிடைக்குமாடா? ஆகாஷ் வசந்தை பார்த்து கவலையாக கேட்டான். வசந்த் மெலிதாக புன்னகைத்தான். இதுவரைக்கும் யாருமே தொட முடியாமல் இருந்த அஸ்வினை நம்ம நெருங்கினதே நமக்கு கிடைச்ச பெரிய வெற்றி தான் அண்ணா. அதுவும் இல்லாமல் அவனை ஜாமீன் கிடைக்காத அளவுக்கு லாக்கப்பில் வச்சிருக்கிறது அதை விட பெரிய வெற்றி. இதுக்கு மேலே நீ இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது அண்ணா. உன்னோட பழைய வீரங்கெல்லாம் எங்கடா போச்சு?
எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் ஒத்தையா நின்று சமாளிக்கிற ஆளனி. அந்த துணிச்சல் இப்போ எங்கே போச்சு? டேய், மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இருக்கக்கூடிய துணிச்சல் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதும் இருக்கணும்டா. ஆகாஷ் அமைதியாக, டேய், மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இருக்கக்கூடிய துணிச்சல் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது வராதுடா. இது எனக்கு மட்டும் இல்லை, மனுஷங்க எல்லாருக்குமே பொதுவானது தான். அப்போது தூரத்தில் அஸ்வினின் ஆட்கள் எதையோ நெருப்பிலிட்டு கொளுத்துவதை அவர்கள் காரில் இருந்தபடி பார்த்தார்கள். அதை பார்த்ததும் ஆகாஷின் கவலை இன்னும் அதிகமானது. வசந்த், அவங்க சிஸ்டமேட்டிக்காக எல்லா ப்ரூஃபையும் அளிக்கிறாங்க. நாம் அங்கே போய் எதை வச்சுட்டா நிரூபிக்க போகிறோம் என்று கேட்டான். வசந்த் ஸ்ரீயரிங்கை இறுக்கமாக பற்றியபடி சொன்னான். ஆகாஷ், அஸ்வின் ஒரு சாதாரண குற்றவாளி இல்லை, அவன் ஒரு சைக்கோ. அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அவன் செய்கிற எல்லா விஷயங்களையும் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவான். அவன் ஒரு கொலையை செய்யும்போது அந்த மரண அவஸ்தையை பார்த்து ரசிப்பான். அதை யாராவது ஒருத்தரை வச்சு வீடியோ எடுக்க சொல்லி திரும்ப திரும்ப பார்ப்பான். கண்டிப்பாக சரவணனோட கொலையையும் அவன் ஏதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு அவன் கூட இருந்த அடியாட்களில் யாராவது ஒருத்தன் கண்டிப்பாக அதை தன்னோட ஃபோனில் எடுத்திருப்பான். அவனோட அடியாட்கள் யாராவது ஒருத்தர் நம்ம கையில் மாட்டினாலோ அந்த ஃபோன் மட்டும் நமக்கு கிடைச்சா கூட அஸ்வினோட ஆட்டம் முடிஞ்சுது. அவர்கள் காரை தூரத்திலேயே நிறுத்திவிட்டு நடக்கும் சத்தம் கூட கேட்காமல் அந்த பழைய கிடங்கு பகுதியை அடைந்தார்கள். அவர்கள் அந்த பழைய கிடங்கை நெருங்கிய போது அங்கே சில பொருட்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருந்தது. தீ மழமளவென்று எரிந்து கொண்டிருந்தது. செல்வத்தின் ஆட்கள் அஸ்வின் அன்று அணிந்திருந்த ரத்தம் படிந்த சட்டை மற்றும் சில முக்கிய ஃபைல்ஸை எரிக்க முயன்று கொண்டிருந்தனர். நிறுத்துங்கடா! வசந்தின் குரல் அந்த பகுதி முழுக்க எதிரொலித்தது. செல்வத்தின் ஆட்கள் அதிர்ச்சியடைந்து திரும்பினர். கையில் இருந்த அரிவாள் மற்றும் இரும்பு தடிகளை எடுத்துக்கொண்டு இவர்களை தாக்க பாய்ந்தனர். அங்கே ஒரு பயங்கரமான மோதல் வெடித்தது. வசந்த் ஆகாஷிடம், அண்ணா, துப்பாக்கி எடுத்துறாத, இவனுங்க அத்தனை பேரையும் உயிரோட பிடிக்கணும். தனது சட்ட போராட்டத்திற்கு அந்த உயிர்கள் தேவை என்பதால் தனது கை பலத்தால் அவர்களை துவம்சம் செய்தான். ஆகாஷும் தன் மீதான பழியை துடைக்க வேண்டும், தான் ஒரு கொலை குற்றவாளி இல்லை என்று அனைவருக்கும் நிரூபிக்க வேண்டும் என்ற ஆவேசத்தில் வேங்கையை போல பாய்ந்தான். அந்த மோதலில் ஒரு அடியால் தப்பி ஓட முயன்றபோது வசந்த் அவனை துரத்தினான். அவன் தடுமாறி விழ அவனது பாக்கெட்டில் இருந்த ஒரு பழைய செல்போன் தெறித்து விழுந்து அருகில் இருந்த இருண்ட சேற்றுக்குள் மறைந்தது. செல்வத்தின் ஆட்கள் தாங்கள் தயாராக வைத்திருந்த ஒருவித திரவத்தை ஆகாஷின் மீதும் வசந்தின் மீதும் வீசி எறிந்தனர். அந்த திரவம் தங்கள் மேல் பட்டதும் அவர்களுக்கு கண்ணிலும் உடலிலும் எரிச்சல் உண்டானது. இதனால் வசந்தும் ஆகாஷும் நிலை தடுமாறினர். இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அஸ்வினின் நண்பர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினார்கள். எவ்வளவு ட்ரை பண்ணியும் ஒருத்தனை கூட பிடிக்க முடியலையே என்று ஆகாஷ் வருத்தப்பட்டான். உடனே வசந்த், அண்ணா, அங்கே ஏதோ விழுந்த மாதிரி இருந்தது, கண்டிப்பாக அதில் ஏதாவது ஆதாரம் இருக்கும், வா என்று சொல்லிவிட்டு தனது டார்ச் லைட்டை அடித்து அந்த சேற்று பகுதி முழுக்க தேடினான். காலடி தடங்களுக்கு இடையே அந்த சேற்றுக்குள் ஏதோ ஒன்று மின்னுவதை கண்டான். கையை உள்ளே விட்டு பார்த்தான். அவனது கைகளில் ஏதோ ஒரு பொருள் தட்டுப்படுவது போல இருந்தது. அது என்ன என்று எடுத்து பார்த்தான். ஆம், அது ஒரு செல்போன். உடனேயே அந்த செல்போனை பத்திரமாக எடுத்தான். சேற்றை துடைத்துவிட்டு அந்த ஃபோனை ஆன் செய்தான். அதிர்ஷ்டவசமாக அந்த ஃபோன் லாக் செய்யப்படவில்லை. வசந்தின் கைகள் நடுங்கின. கேலரியை திறந்து பார்த்த அவனது கண்கள் விரிந்தன. ஆகாஷ், ஆகாஷ், இங்கே பாரு. வீடியோவில் காட்சிகள் மிக தெளிவாக தெரிந்தன. முதலில் பல பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யும் வீடியோ அதில் பதிவாகி இருந்தது. இரண்டாவதாக அஸ்வின் கையில் ஒரு இரும்பு தடியுடன் நிற்க சரவணன் இரத்த வெள்ளத்தில் அவன் காலில் விழுந்து கெஞ்சி கொண்டிருந்தான். அஸ்வின் கொடூரமாக சிரித்து கொண்டே, நீ வர்ஷினியோட உயிர் நண்பன் தானே? உயிர் நண்பன்னா உயிரை கொடுக்கணும், அதனால் நீ உன்னோட உயிரை அவளுக்காக கொடுத்துடு என்று கத்தியபடி சரவணனின் தலையில் ஓங்கி அடித்தான். அஸ்வினின் முகம் கேமராவை பார்த்து ஒரு அசுரனை போல சிரிப்பது மிக துல்லியமாக பதிவாகி இருந்தது. வசந்த் அந்த ஃபோனை ஒரு பாதுகாப்பான கவரில் பத்திரப்படுத்தினார். அஸ்வினோட ஆட்டம் முடிஞ்சுது ஆகாஷ். அவன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய வக்கீலை வச்சாலும் இந்த வீடியோவை மறுக்கவே முடியாது. இதுக்கு பேர் தான்
டெக்னிக்கல் எவிடன்ஸ். கொலை குற்றத்துக்காக அவனுக்கு ஆயுள் தண்டனை நிச்சயம். அவனே அவனுக்கு எதிரி ஆகிட்டான் பாத்தியா? அவனோட சைக்கோத்தனத்தால் இன்னைக்கு அவன் மாட்ட போகிறான். அவனோட இந்த வீடியோ எடுத்து ரசிக்கிற குணம்தான் நமக்கு இன்னைக்கு ஆதாரமாக உதவி பண்ணியிருக்கு. இங்கே பாரு ஆகாஷ், இதுக்குள்ளே எவ்வளவு வீடியோ இருக்குன்னு. இனிமே ஜென்மத்துக்கும் இந்த அஸ்வின் வெளியவே வர முடியாது. பல பெண்களோட வாழ்க்கை இந்த நீதிபதியோட தீர்ப்பால் காப்பாற்றப்பட போகுது. வசந்தின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை படர்ந்தது. இத்தனை கால போராட்டத்திற்கு பிறகு ஊருலகத்துக்கு தான் ஒரு கொலைகாரன் இல்லை என்பதை நிரூபிக்க அவனுக்கு ஒரு வலுவான ஆதாரம் கிடைத்துவிட்டது. இனி மீண்டும் கம்பீரமான இன்ஸ்பெக்டர் ஆகாஷாக அவன் பணியை தொடர முடியும். அவன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது. இனி அஸ்வினால் தப்பிக்கவே முடியாது வசந்த். அவனோட பாவ கணக்கு இன்னையோட முடியுது என்று ஆகாஷ் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அந்த இருண்ட கிடங்கில் தர்மத்தின் தீபம் மீண்டும் பிரகாசமாக எரியத் தொடங்கியது. ஆகாஷின் வீட்டில் ஒருபுறம் நீதிமன்ற வழக்கின் பரபரப்பு இருந்தாலும் மறுபுறம் மீண்டும் உறவுகளின் மோதல் வெடித்தது. ஆகாஷின் அக்கா ஆஷாவும் தங்கை வள்ளியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரச்சனைகளை கேள்விப்பட்டு பிறந்த வீட்டிற்கு வந்திருந்தனர். வந்த உடனேயே அவர்களுக்குள் இருந்த பழைய கசப்புணர்வு தலை தூக்கியது. பூஜை அறையில் விளக்கேற்றி வேண்டிக் கொண்டிருந்த வர்ஷினியை பார்த்ததும் ஆஷா நக்கலாக சொன்னாள், என்னவோ பெரிய பத்தினி மாதிரி சாமி கும்பிடுறா. இவளால் தான் என் தம்பி ஆகாஷ் இப்போ கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். இவ மட்டும் நம்ம வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா எல்லாம் நல்லதாக இருந்திருக்கோம். வள்ளியும் விடாமல், ஆமாம் அக்கா, இவ பண்ணின தப்புக்கு இவளை ஏன் இன்னும் இந்த வீட்டில் வச்சுருக்காங்கன்னே தெரியல. ஊரே கேவலமாக பார்த்து சிரிக்குது. பிறந்த வீட்டில் என்ன சொல்லி கட்டி கொடுத்தாங்கன்னே தெரியலை. இப்படி புகுந்த வீட்டு மானத்தை ஒரேடியாக சந்தி சிரிக்க வச்சிட்டா. எப்படி நிம்மதியாக இருந்த குடும்பம் எல்லா நிம்மதியையும் கெடுத்துட்டு எப்படி குத்துக்கள் மாதிரி இருக்கா பாரு என்றாள். வர்ஷினி கண் கலங்கி தலை குனிந்து நிற்க அங்கே வந்த செல்லம்மா ஆவேசமடைந்தார். நிறுத்துங்க ரெண்டு பேரும், உங்களுக்கு அறிவிருக்கா இல்லையா? பிறந்த வீட்டுக்கு வந்தோமா 4 நாள் சந்தோஷமாக இருந்தோன்னு இல்லாமல் வந்த நிமிஷமே என்னோட மருமகளை பேச உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று கர்ஜித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த ஆகாஷுக்கும் வசந்துக்கும் உள்ளுக்குள் பெரும் மகிழ்ச்சி. இத்தனை காலம் அமைதியாக இருந்த அம்மா இன்று வர்ஷினிக்காக குரல் கொடுப்பது அவர்களுக்கு பெரிய நிம்மதியை தந்தது. ஆனால் ஆஷாவும் வள்ளியும் விடுவதாக இல்லை. அப்பா, இங்கே பாருங்க, அம்மா எங்களுக்கு எப்படி பேசுகிறாங்கன்னு. நாங்கள் இந்த வீட்டு பொண்ணுங்க, எங்களுக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா? நீங்கள் தான் நியாயம் சொல்லணும் என்று சுப்பையாவிடம் முறையிட்டனர். சுப்பையா மெதுவாக தன் நாற்காலியில் அமர்ந்து இரு மகள்களையும் தீர்க்கமாக பார்த்தார். அவர் குரலில் இப்போது ஒரு முதிர்ச்சியும் நிதானமும் இருந்தது. ஆஷா, வள்ளி, இங்கே வாங்க. நீங்கள் 2 பேரும் இப்போ இந்த வீட்டு பொண்ணுங்க மட்டும் இல்லைம்மா, இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போனவங்க. ஒரு பொண்ணு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போயிட்டானா பிறந்த வீட்டு விஷயங்களில் தலையிடுறதுக்கு ஒரு எல்லை இருக்குது என்று தொடங்கினார். அவர் தொடர்ந்தார், வர்ஷினி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாச்சு. அவ இந்த வீட்டோட தூண். அவங்க அண்ணன் மனைவியோ இல்லை தம்பி மனைவியோ இல்லை. இனிமே அவங்க தான் இந்த வீட்டையும் உங்கள் அம்மாவையும் பார்த்துக்க போகிறவங்க. நீங்கள் விருந்தாளியாக வந்துட்டு போகிறவங்க தான். நீங்கள் உங்கள் புகுந்த வீட்டில் உங்கள் அண்ணி உங்களை மதிக்கணும்னு நினைப்பீங்க. பிறந்த வீட்டிலையும் அண்ணி மதிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதே மரியாதையை நீங்கள் ஏன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது? பெண்க பிறந்த வீட்டுக்கு வரும்போது அன்பை சுமந்துட்டு வரணுமே தவிர அங்கே இருக்கிற நிம்மதியை குலைக்கக்கூடாது. வர்ஷினி செஞ்சது சரியோ தப்போ, அவள் ஆகாஷோட மனைவி. அவளை மதிக்கிறது உங்கள் அண்ணனை மதிக்கிறதுக்கு சமம். இனிமே ஒரு வார்த்தை அவளை பற்றி தப்பாக பேசுனா இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இருக்காது. பிறந்த வீட்டு பெருமைங்கிறது அங்கே இருக்கிற மருமகள்களை நடத்துகிற விதத்தில் தான் இருக்குது என்று சுப்பையா தீர்க்கமாக சொன்னார். தந்தை இவ்வளவு வெளிப்படையாக நீதியாக பேசுவார் என்று ஆஷாவும் வள்ளியும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் முகம் கருத்து போனது. வசந்த் மெதுவாக ஆகாஷின் தோளை தட்டினான். ஒரு வழியாக தங்கள் குடும்பத்தில் நிலவிய அந்த பழைய பகையும் மருமகளை எதிரியாக நோக்கும் பார்வையும் மாறத் தொடங்கியதை அவர்கள் உணர்ந்தனர். வர்ஷினிக்கு தன் மாமனார் கொடுத்த அந்த அங்கீகாரம்
1000 நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு சமமாக இருந்தது. சுப்பையா சொன்ன அந்த அறிவுரைகள் ஆஷாவின் காதுகளில் விழுந்தாலும் அவளது ஈகோ அதை ஏற்க மறுத்தது. அவள் மெதுவாக தனிமையில் அமர்ந்திருந்த அகிலாவின் அருகே சென்றாள். அகிலா ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். ஆஷா அவள் காதருகே குனிந்து விஷத்தை கக்கினாள். பாத்தியா அகிலா, இவளோட வேலைய என்ன மாய மந்திரம் பண்ணாளோ. அவ இன்னைக்கு அம்மாவையும் அப்பாவையும் நமக்கு எதிராக திருப்பிட்டா. உன் அண்ணன் அஸ்வின் இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்கிறதுக்கு இவ தான் காரணம். முதல்ல உன் புருஷனை அவள் பக்கம் இழுத்தா, இப்போ மாமனார் மாமியாரையே மாற்றிட்டா. உன்னை இந்த வீட்டில் அப்படியே ஓரங்கட்டிட்டு இவ மட்டும் மகாராணியாக இருக்க பார்க்குறதா. ஜாக்கிரதை என்று வர்ஷினிக்கு எதிராக அகிலாவை தூண்டினாள். அகிலா ஆஷாவை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது பார்வையில் கோபமில்லை, மாறாக ஒரு தெளிவான புன்னகை இருந்தது. அகிலா மெதுவாக சொன்னாள், ஹன்னி, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதுங்க. நீங்கள் பிறந்த வீட்டுக்கு வருவீங்க, 2 நாள் விருந்தாளியாக இருந்துட்டு போயிடுவீங்க. ஆனால் நானும் வர்ஷினி அக்காவும் அப்படி இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ ஒன்றா ஒரே கூரையில் வாழ போகிறவங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ளே நீங்கள் பகையை விதைக்கிறது சரிதானா? ஆஷா ஏதோ சொல்ல வர அகிலா கையை உயர்த்தி தடுத்தாள். ஒரு வீட்டுக்கு 2 மருமகங்க வர்றாங்கன்னா அவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு வந்த 2 கண்கள் மாதிரி. ஒரு கண்ணில் இருக்க தூசியை இன்னொரு கண் தான் துடைக்கணும். அந்த ஒற்றுமைக்கு நீங்கள் தான் பாலமாக இருக்கணும். ஆனால் நீங்களே அந்த பாலத்தை உடைச்சி சந்தோஷப்படலாமா? குடும்பத்தில் நாத்தனார்மார்கள் ஒரு நந்தவனத்தோட வேலிகள் மாதிரி இருக்கணும் அண்ணி. அந்த வேலிகளே பூக்களை நசுக்க ஆரம்பித்தா நந்தவனம் மயானம் ஆகிடும். நாங்கள் 2 பேரும் மருமகள்களாக வரல, இந்த வீட்டோட வாரிசுகளை சுமக்கிற வேர்களாக வந்திருக்கோம். வேர்களே தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டா நீங்கள் பெருமையாக பேசுகிற இந்த குடும்ப மரம் எப்படி தழைக்கும்? வர்ஷினி அக்காவுக்கு எனக்கும் இடையில 1000 பிரச்சனை வரலாம். ஆனால் அதை நாங்களே பேசி தீர்த்துக்குவோம். நீங்கள் அண்ணன் தம்பி மனைவியோட அருமையை புரிஞ்சுக்கோங்க. அண்ணிங்கிறது ஒரு வீட்டுக்கு கிடைச்ச இன்னொரு அம்மா மாதிரி. அவங்கள நீங்கள் பிரித்து பார்க்குறது உங்கள் அண்ணனோட தம்பியோட நிம்மதியை நீங்களே விலை பேசி விற்கிறதுக்கு சமம் என்று அகிலா மிக நிதானமாக ஆனால் ஆணித்தரமாக சொன்னாள். அகிலாவின் இந்த பேச்சை கேட்டதும் ஆஷா பேச்சற்று நின்றாள். ஒரு கர்ப்பிணி பெண்ணாகவும் அந்த வீட்டின் மருமகளாகவும் அகிலா காட்டிய அந்த முதிர்ச்சி ஆஷாவின் குறுகிய மனப்பான்மையை உடைத்தெறிந்தது. இதையெல்லாம் மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்த வர்ஷினியின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அகிலாவின் இந்த அரவணைப்பு அவளுக்கு ஒரு புது தெம்பை கொடுத்தது. நாத்தனார்மார்கள் பிரிந்தாலும் நாற்றுகளாக வந்த இந்த 2 மருமகள்களும் ஒன்றாக இணைந்து நிற்க முடிவு செய்த அந்த தருணம் அந்த குடும்பத்தின் உண்மையான வெற்றியின் தொடக்கமாக அமைந்தது. ஆஷாவும் வள்ளியும் அகிலாவிடம் முகம் சுளித்துவிட்டு நகர்ந்தபோது செல்லம்மா அவர்களை தடுத்து நிறுத்தி தன் அருகே அமர வைத்தார். அவர் கண்கள் கனிவாக இருந்தாலும் அதில் ஒரு கண்டிப்பு மின்னியது. ஆஷா, வள்ளி, இங்கே பாருங்க. நீங்கள் 2 பேரும் இப்போ மற்றவங்க வீட்டு விளக்கு. ஆனால் அந்த வெளிச்சம் உங்களோட பிறந்த வீட்டை சுட்டு பொசுக்கக்கூடாது என்று அமைதியாக தொடங்கினார். வள்ளி சினுங்கி கொண்டே, அம்மா, நாங்கள் என்னம்மா தப்பாக சொல்லிட்டோம், எங்கள் உரிமையைத்தானே கேட்குறோம் என்றாள். செல்லம்மா அவளது கையை பற்றி கொண்டு ஆழமாக தொடங்கினார். ஒரு பொண்ணு கல்யாணமாகி போயிட்டா பிறந்த வீடுங்கிறது அவளுக்கு ஒரு கஷ்டம்னா வந்து போகிற புகலிடமே தவிர அங்கே வந்து அதிகாரம் பண்ணுற இடம் இல்லை. நீங்கள் இங்கே வரும்போது விழுந்தாளியாக வந்து அன்பை கொடுத்துட்டு போனோம். ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிற மருமகள்களை அதிகாரம் பண்ண நினச்சா அது உன் அண்ணன் தம்பியோட நிம்மதியை கெடுக்கிற வேலை. அவங்க நிம்மதி கெட்டா இந்த வீடு ஒரு நாள் உங்களுக்கு சுமையாக மாறிடும். மருமகளாக வர வர்ஷினியும் அகிலாவும் இந்த வீட்டுக்கு வெளியாள் இல்லை. அவங்க தான் இனி இந்த வீட்டோட அச்சாணி. நீங்கள் உங்கள் புகுந்த வீட்டில் உங்கள் நாத்தனார் தலையிட்டா எவ்வளவு வருத்தப்படுவீங்க. அதே வருத்தத்தை தானே இப்போ இவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அண்ணிங்கிறது உங்கள் அண்ணனோட பாதி உயிர். அவங்கள நீங்கள் மதிக்கலைன்னா உங்கள் அண்ணனையே நீங்கள் அவமானப்படுத்துறதுக்கு சமம். 2 மருமகங்க ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்களுக்குள்ள சின்ன சின்ன உரசல் வர்றது இயற்கை தான். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பாலமாக இருக்கணும். அதை விட்டுட்டு
ஒரு மருமக கிட்ட இன்னொரு மருமகளை பற்றி தப்பாக பேசி அவங்கள பிரிக்க நினைக்கிறது ஒரு பொண்ணுக்கே அழகில்லை. நீங்கள் பிரிக்க நினைக்கிற ஒவ்வொரு செங்கல்லும் நாளைக்கு உங்கள் பிறந்த வீட்டை இடித்து தர மட்டும் ஆக்கிடும். செல்லம்மா சொல்லி முடித்தபோது அந்த அறையில் ஒரு நீண்ட மௌனம் நிலவியது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மறக்க முடியாத பாடமாக இருந்தது. நீங்கள் உங்கள் பிறந்த வீட்டில் கௌரவமாக இருக்கணும்னா முதல்ல உங்கள் பிறந்த வீட்டு மருமகளுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இங்கே வரும்போது அந்த மருமகள்க உங்களை ஓடி வந்து அன்போடு வரவேற்பாங்க என்று செல்லம்மா முடித்தார். ஆஷாவும் வள்ளியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் மனதில் இத்தனை காலம் இருந்த அந்த உரிமை போர் மெல்ல மறைந்து ஒரு தெளிவு பிறந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆகாஷ் மற்றும் வசந்தின் கண்களில் ஒரு மெல்லிய ஈரம் எண்ணியது. சட்ட போராட்டங்களில் வெல்வதை விட சொந்த குடும்பத்திற்குள் நிகழும் இந்த மனமாற்றங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியாக தெரிந்தது. சுப்பையா நிம்மதியாக பெருமூச்சு விட்டார். குடும்பங்கிறது வெறும் 4 செவரு இல்லை, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்குற மரியாதைன்னு என் பொண்ணுங்களுக்கு புரிய வச்சிட்டேன் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார். இனிமே நாளைக்கு கோர்ட்டில் என்ன நடந்தாலும் என்னோட குடும்பம் ஒன்றா நிற்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு என்றார். அந்த வீட்டில் இத்தனை காலம் சூழ்ந்திருந்த கார்மேகம் விலகி நம்பிக்கையின் ஒளி வீசத் தொடங்கியது. அனைத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த வசந்திற்கு தெரியாது அகிலாவிற்கு உண்மைகள் தெரியும் தருணம் நெருங்கிவிட்டது என்று. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து கமெண்ட் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுவரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கமெண்ட் பண்ணுங்கள்.